Assalamualaikum warahmatullahi wabarakatuh. KM viewers, இன்று ஈத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அதே நேரம் திரும்பவும் இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயில் நைட் இப்போ கிட்டத்தட்ட 10 மணி அளவில் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்னும் 15 நிமிடத்தில் வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது ஈதுடைய தினமுறையினால கொஞ்சம் லேட் ஆகும் வரைக்கும் இவங்க க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ 10:15 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எனிவே நைட்டில் வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணுன்றனால தான் இந்த லைவ் வந்தேன். உண்மையிலே நைட்டில் சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆரம்பத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நான் அந்த வீடியோ பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து 2nd ஃப்ளோர், அதுபோல் 3rd ஃப்ளோர். உண்மையிலேயே 2nd ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, வந்து சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். நைட்டில் வந்து ரொம்ப அழகான வியூ, சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையான வியூ. ஓகே வியூவர்ஸ், பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறேன். திரும்பவும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து பாருங்கள், இந்த மாதிரி அந்த லைட் வெளிச்சம், அதாவது நைட் டைமில், டே டைமில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நைட்டில் வந்து கொஞ்சம் அதை விட டிஃப்ரெண்ட். வந்து நைட்டில் நிறைய பேர் வந்து இங்கே வாராங்க, வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வாராங்க இந்த இடத்துக்கு. ஸோ அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து நைட்டில் வந்து இந்த டே டைமில் வந்து கூடுதலாக வந்து போடுறதுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். வந்து எப்படியோ நைட் டைமில் வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து மிகவும் அழகாக இருக்குது, வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது. வந்து அதோட இப்போ பொதுவாக அந்த நைட் டைமில் யாரும் அந்த ப்ரே பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லை. பாருங்கள், ஸோ பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது. வந்து அதே நேரம் இந்த இடத்துல இருந்து 3rd ஃப்ளோரை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லைட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. இந்த லைட்டு வெளிச்சத்தில் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. வந்து மாஷா அல்லாஹ். அதே நேரம் இந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் கேஎம் வியூஸ்லேயும் கால்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய இந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய இந்த மிகவும் அழகான இந்த பள்ளி வாயிலோட வியூஸ் வந்து போட்டிருக்கிறேன். வந்து நீங்கள் பாருங்கள், கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கிறேன். அதே நேரம் அவுட் சைட் கூட எல்லா இடத்துலேருந்தும் வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்கள், வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரம் வந்து பாருங்கள், மேலே வந்து இங்கே 2nd ஃப்ளோரில் இருந்து பார்க்கும்போது மேலே எப்படி தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதோட 3rd ஃப்ளோரில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது. வந்து ஸோ இப்போ இது 2nd ஃப்ளோரில் இருந்து தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்காக வேண்டி வர்றாங்க. ஸோ லேடிஸ் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த லேட் நைட்டில் கூட நிறைய பேர் வராங்க இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில பார்க்குறதுக்காக வேண்டி. ஸோ அதிகமான மாணவர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க, இந்த பள்ளி வாயிலை பார்ப்பதற்காக வேண்டி. உண்மையிலே மிகவும் ஒரு அமைதியான ஒரு சூழல், மிக அமைதியாக இருக்கிறது. அதை விட இந்த பள்ளியை சுற்றி வந்து அதிகமான கடைகள், அதிகமான கடை தெருக்கள் இருக்கிறது. வந்து உண்மையிலே மிகவும் ஒரு அருமையான ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் இந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய இந்த அல் அக்ஸா பள்ளி வாயில் இருக்கிறது. வந்து பாருங்கள். ஸோ அதே நேரம் வந்து இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக மற்ற வீடியோவில் கூட நான் எல்லாமே போட்டுன்னு வந்து பாருங்கள், இந்த பள்ளியில் எல்லா புறமுமே ஒரே மாதிரி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில ஒத்து வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மிகவும் அழகாக இருக்கிறது. வந்து அதே நேரம் இந்த பள்ளியிலிருந்து நேரடியாக அதாவது இஷா டைமில், அதுபோல் மஹரிப் நேரங்களில் வந்து அந்த அதானுடைய ஓசை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. வந்து அதே நேரம் இங்கே அந்த அதான் வந்து கிட்டத்தட்ட 24 வயஸ் விதமாக ஒருத்தர் வந்து அதான சொல்கிறார். வந்து உண்மையில் அது 24 விதத்தில் அவர் அந்த குரல் வளம் பெற்ற ஒருத்தர். அல்ஹம்துலில்லாஹ். வந்து 24 விதம் ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஸ்டைலுக்கு மாதிரி வந்து அவர் அதான சொல்கிறார். வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ மிகவும் அருமையாக இருந்தது. எனிவே பாருங்கள், வந்து இந்த பள்ளி வாயிலில் வந்து நான் டே டைமில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு காட்டினேன். இது என்ன நைட் டைமில் வந்து நான் கூட நைட் டைமில் இந்த டைம் இப்போ தான் பார்க்குறேன். வந்து பாருங்கள் இப்படி இருக்குன்றது ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நைட் டைமில் இப்படி அந்த மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், பாருங்கள் ஒவ்வொரு
இடமும் மிகவும் அழகாக இருக்குது வந்து அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் அழகாக இருக்குது மாஷா அல்லாஹ். நிறைய லேடிஸ் கூட இந்த பள்ளி வாயிலை பார்ப்பதற்காக வேண்டி இந்த நேரத்திலும் அதிகமான லேடிஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க மூணாவது மாடியில் வந்து லேடிஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, தேர்ட் ஃப்ளோரில். ஸோ அதிகமான லேடிஸ் கூட இந்த டைமில் கூட நிறைய வேறு ஊர்கள் இருந்து வந்திருக்கிறாங்க பார்க்கறதுக்காக வேண்டி. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வந்து ஒவ்வொரு இந்த கட்டுமான பணிகள் மிகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வந்து அந்த சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்குது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எனிவே இந்த இடத்துலேருந்து ஃப்ளோரை வந்து அந்த பாருங்கள் அந்த ப்ரே பண்ணுற இடம், இது வந்து ப்ரே பண்ணுற இடம் இப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து தெரியாது, அதனால் தமிழ் பேசக்கூடிய மற்ற நண்பர்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, இந்தியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஸோ இது வந்து அந்த ப்ரே பண்ணுற இடம் அந்த கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில், அந்த இடத்துக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து காப்பர் பண்ணியிருக்கிறாங்க. மேலேயும் ப்ரே பண்ணுற இடம் தான், ஆனால் மேலே காப்பர் பண்ணல. ஸோ எனிவே ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது வந்து. என்னென்னா இது கிட்ட இருந்து பார்க்கும்போது மிக மிக அழகாக இருக்குது வந்து. ஸோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது வந்து. ஏன்னா வெளி சூழல் கூட ரொம்ப அருமையாக இருக்குது, வெளியே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது வந்து. வெளியிருந்து உள்ளே வரும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது வந்து. அப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்குது வந்து இந்த பள்ளியுடைய சூழல். ஸோ ரொம்ப அழகாக வந்து இது வடிவமைச்சிருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது வந்து. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு அந்த பார்டர்களை கூட இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதனால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதே நேரம் அந்த வுடன் வாக் வந்து அது கூட ரொம்ப அருமையாக இருக்குது வந்து. ஸோ எக்ஸ்பென்சிவ் வுட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதே நேரம் இதே ஸ்டைலில் வந்து இந்த முழு பள்ளியும் இந்த ஸ்டைலில் வந்து வுடன் வாக் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது வந்து மாஷா அல்லாஹ், மிக மிக அருமையாக இருக்குது வந்து. வியூவர்ஸ், நான் அதே நேரம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோ, இந்த மஸ்குடைய வீடியோ கம்ப்ளீட்டாக நான் வந்து கேஎம் வியூஸ்லேயும் அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதே நேரம் இன்று அந்த மைதானத்தில் நடந்த அந்த ப்ரேயர் கூட அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க. அந்த ப்ரேயர் கூட நான் வந்து கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது வந்து. எனிவே கம்ப்ளீட்டாக வந்து அந்த வீடியோவில் பாருங்கள், ஏன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது வந்து. வராதவங்க முடியும்னா வாங்க வந்து பாருங்கள், ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வந்து. இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க. எனிவே உங்களுக்காக வேண்டியும் தான் இந்த வீடியோ திரும்ப நான் போடுறேன் இந்த நைட்டில். ஏன்னா நைட்டில் வந்து இந்த வியூ வந்து ரொம்பவே அருமையாக அழகாக இருக்குது வந்து. நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது வந்து, சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையான வியூ. ஓகே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அந்த தேர்ட் ஃப்ளோரில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க தேர்ட் ஃப்ளோரில். ஸோ இல்லாட்டி தேர்ட் ஃப்ளோரில் ரொம்ப அருமையாக அழகாக இருந்தது. இனிமே இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது வந்து மாஷா அல்லாஹ், உண்மையிலே அருமையாக இருக்குது வியூவர்ஸ். அதே நேரம் இந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பள்ளி வாயிலுக்கு வாங்க. அதே நேரம் கிளம்புல இருக்குது வந்து ரெட் மஸ்க்குன்னு சொல்லி, அந்த ரெட் மஸ்க்கையும் நீங்கள் பாருங்கள், ஏன்னா ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும் அது. ரெட் மஸ்க் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நான் கூட நிறைய அந்த ரெட் மஸ்க் வீடியோ போட்டிருந்தேன். இனிமே அதுவும் ரொம்ப அழகு தான். அதுபோல் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில அது போல் வந்து செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது வந்து. நீங்கள் அந்த வெளியிருந்து அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். என்னோடய கேம் வியூஸில் வந்து நிறைய கிளிப்புகள் போட்டிருக்கிறேன் வந்து, அதாவது 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படி அந்த மாதிரி வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன், ஷார்ட் வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வந்து, அதனால தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பள்ளி வாயில் அழகாக இருக்குது வந்து. அழகான முறையில் இந்த கட்டுமான வேலையை செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது வந்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக அழகாக இருக்குது வந்து வியூவர்ஸ். இனிமேல் இப்போது அநேகமாக நான் நினைக்கிறேன் வந்து 10-15 வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. அதுக்கு முன்னாடி நான் முடியுமுன்ற வரையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அநேகமாக நாளை மறுநாள் நாங்கள் இங்கே இருப்போமா சொல்ல தெரியாது. சம்டைம் இருந்தால் வந்து அவுட் சைடு வந்து இடங்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வந்து. இந்த காத்தாங்குடி ஏரியாவில் இருக்கக்கூடிய அவுட் சைட் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது வந்து. அந்த கடற்கரை சுற்றுச்சூழல் கூட ரொம்ப அருமையாக அழகாக இருந்தது வந்து. நைட்டில் நிறைய க்ரௌட் வந்துருப்பாங்களாம் அங்கே, நாங்களும் போயிருந்தோம். அதிகமான க்ரௌட் வந்து அங்கே கொஞ்சம் இருட்டாக இருந்தது, ஆனாலும் அதிகமான க்ரௌட் வந்திருந்தாங்க வந்து. சூப்பராக இருந்தது வந்து.
எனிவே அதே நேரம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஷாப்புகள் கூட நான் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட இரவு நைட் 3 மணி 4 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்றைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும். நேற்று வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து டே டைம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட் வந்து விடிய திறந்துருந்தாங்க. ஸோ இவங்களோட சிஸ்டம் என்னென்னா விடிய திறந்துட்டு காலையில் வந்து 5 மணி சுபஹ தொழுதுட்டு பின்னால் உடனே அந்த கடற்கரைக்கு வந்து போய் அவங்க அந்த ப்ரேயரை பண்ணி முடிச்சுட்டு வந்து திரும்ப தூங்கிட்டு மறு ஈவினிங் வந்து தான் ஷாப் ஓப்பன் பண்ணுறது. இப்படி தான் பிறநாளைகள் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா லுஹர் டைமில் எழும்பி லுஹரை ப்ரே பண்ணிவிட்டு பின்னால் அப்படியே சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்துட்டு கடைசியில் வந்து அசருக்கு பின்னால் திரும்ப ஷாப்புகளை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களோட வளமையாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் கூட அப்படி பண்ணி பார்த்தோம். ஆனால் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. தூங்கலை. நேற்று நைட் தூங்கவே இல்லை. இருந்தாலும் இந்த கஷ்டமும் இருக்கல. ஏன்னா நாங்கள் வரும்போது ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் எனக்கு சுபகம் மிஸ் ஆகக்கூடாது. அதே நேரம் காலையில் வந்து 5:30க்கே நாங்கள் அந்த திடலுக்கு போக வேண்டியிருந்தது. அந்த கடற்கரைக்கு சீசோருக்கு போக வேண்டியிருந்தது. ஏன்னா 5:30-6 மணி அளவில் அங்கே வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மேலே அதிகமான க்ரௌட் வந்துருந்தது. அந்த ரீசன்றனால நாங்கள் வந்து 5-6 மணிக்கே வந்து அங்கே போயிட்டோம். நான் போயிட்டேன் வந்து 6 மணிக்கே போயிட்டேன். ஆனால் ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமான க்ரௌட் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் கூட அந்த ப்ரே பண்ணுறது இருந்தது வந்து அந்த திடலில் அதுக்கு அந்த படியால் இறங்கி போகிற அந்த படியில் கூட அதிகமான பேர் தொழுதாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரோட்டில் தொழுதாங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே அதிகமான ஆண்கள் நிறைந்திருந்தாங்க. அந்தளவுக்கு பார்க்க அருமையான காட்சியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த ப்ரே பண்ணுறது வந்து லைவில் நான் காமிக்க முடியலை. என்ன காரணம் இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல உடனே லைவை கட் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ரேயரில் ஈடுபட்டேன். ஈத் ப்ரேயரில். எனிவே இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அதுபோல் இதுக்கு பின்னால் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஸோ எனிவே திரும்பவும் வந்து இதை நீங்கள் எல்லா இடத்தையும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரீசன்றனால தான் இந்த நைட்டில் வந்து இதை நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த லைவ் வந்தேன். நைட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து அவுட் சைட் கூட ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்கள் அவுட் சைடு ஏற்கனவே நான் போட்டேன் லைவில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து உள்ளே வந்து இப்போ நான் உங்களுக்கு அதான் உள்ளே மட்டும் நான் காமிக்கிறேன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே அவுட் சைட் வந்து நைட் டைமில் எப்படி இருக்கிறதுன்ற அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் இது ஸோ இப்போ நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இனிமேல் நான் இந்த வீடியோ வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். ஏன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாயிலிருந்து நான் உங்களுக்கு காட்டி விட்டேன். ஸோ எனிவே KM viewers, ஜஸாக்கல்லா ஹைர் ஃபார் வாட்சிங் KM views. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்ஸ்கிரைப் KM views. கண்டிப்பாக வந்து KM viewஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனிவரும் காலங்களில் இது போன்ற நல்ல தேவையான வீடியோகள் வந்து அருமையான வீடியோகளை வந்து உங்களுக்கு KM viewஸில் பார்க்கலாம். கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜ்லேயும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்வையிடலாம். எனிவே ஜஸாக்கல்லா ஹைர் ஃபார் வாட்சிங் KM views. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் KM views. ஜஸாக்கல்லா ஹைர். எனிவே Eid Mubarak to everyone. Jazakallah khair. I'm Khalid Muhammad from at the moment I'm actually Kathangudi Al-Aqsa Mosque. Okay. இப்போ Al-Aqsa காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய Al-Aqsa Mosque இருந்து தான் இந்த அதுதான் நீங்கள் இப்போ பார்வையிட்டு கொண்டு இருக்கிறீங்க. எனிவே ஜஸாக்கல்லாஹ். அதே நேரம் இந்த மொஸ்க்குக்காக வேண்டி யாரெல்லாம் உடலாலும் பணத்தாலும் பொருளாலும் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்காக வேண்டி கண்டிப்பாக துவா செய்யுங்க, ப்ரே பண்ணுங்கள், துவா செய்யுங்க. எனவே ஜஸாக்கல்லாஹ். ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே. மற்ற வீடியோவிலையும் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் KM viewஸ் தான் காலி முகமது ஃபேஸ்புக் பேஜில் பாருங்கள். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.